அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வகையில் தற்போது பிரம்மோஸ் அஸ்ட்ரா ஏவுகணை தொடர்பாக இந்தியா இந்தோனேஷியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இந்தோனேஷியா சென்றிருக்கிறார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகையில் அந்நாட்டினுடைய அதிபர் சுபியாண்டோ பிரபாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவினுடைய அஸ்த்ரா மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தோனேஷியா இறக்குமதி செய்வது தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது இந்தியாவினுடைய ஆயுதப்படையின் வலிமையை பறைசாற்றுவதற்கு சான்றாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் அஸ்த்ரா ஏவுகணை இவை இரண்டும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் மிக முக்கியமான பங்காற்றியது. இந்திய ராணுவத்தினுடைய வெற்றிக்கும் இந்த 2 ஏவுகணைகள் மிக முக்கிய பங்காற்றியது என்ற அடிப்படையில் இந்தியாவிலிருந்து இந்த 2 ஏவுகணைகளையும் இறக்குமதி செய்வதற்கு, இந்தோனேஷியாவில் இறக்குமதி செய்வதற்கு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இது தவிர பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக இந்தோனேஷியாவில் 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான இந்து கோவிலான பிரம்மானன் என்கிற ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலை புனரமைப்பதற்கு இந்தியா நிதி உதவிகளையும் பல்வேறு உதவிகளையும் செய்ய இருக்கிறது. அது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி நமது இந்தியாவினுடைய IIT மற்றும் IIM கல்வி நிறுவனங்கள் இந்தோனேஷியாவில் திறப்பதற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. IIM பெங்களூருவை சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனம் இந்தோனேஷியாவில் திறக்கப்படும் எனவும், இது இந்தியா இந்தோனேஷியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆசியான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று UPI செயலி. நாம் காலையிலேயே இது குறித்து பதிவு செய்திருந்தோம். இந்தியாவினுடைய UPI செயலியை இந்தோனேஷியாவிலும் பயன்படுத்த ஏதுவாக அங்க இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை செயலியுடன் ஒருங்கிணைப்பு செய்யும் வகையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துருப்பிடிக்காத எஃகு, அரிய வகை மின் காந்தங்கள், அரிய வகை கனிமங்கள் ஆகியவை தொடர்பாகவும் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் இந்தோனேஷியாவிற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக 2 நாடுகளும் அதனை மிக சிறப்பாக கொண்டாடுவது என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு பேசிய பிரதமர் மோடி அவர்கள் தமக்கு இந்தோனேஷிய அரசின் சார்பில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருதுக்கு 140 கோடி இந்திய மக்களுக்கும் சொந்தமானது எனவும் அதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான உறவு புதிய உச்சங்களை அடைந்திருப்பதாகவும், 2 நாடுகள் இடையேயான பொற்காலம் தொடங்கி இருப்பதாக பிரதமர் மோடி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளிலும் தாங்கள் இருவரும் பங்கேற்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.